வணக்கம்ப்பா. குழந்தைகளுக்கு 6 மாதம் முடிய கட்டாயம் தாய்ப்பாலே தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு திடமான சத்து வேணும். அதுக்கு நமக்கு திட உணவு கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சிடணும். இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு வடித்து தேவையான அளவு எடுத்து பால் எடுத்துக்கணும். அதை மிக்சியில் அரைச்சி நல்லா புழிஞ்சோம்னா தேங்காய் பால் மாதிரி பால் வரும். அந்த பாலை குழந்தைகளுக்கு காய்ச்சி கொஞ்சமாக ஊற்றணும்னா அவங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவு தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நல்லா காய்ச்சினா கெட்டியாக வரும், குளன்னு வரும், கூழ் மாதிரி வரும். தண்ணியாகத்தான் இருக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம கெட்டியாக கொடுப்போம், ஃபுல்லாக புஷ்டியாக வரும்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி அதை எடுத்து ஒரே ஒரு சொட்டு இல்லாட்டி 2 சொட்டு நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெயை ஊற்றி துளி உப்பு பத்தியும் பத்தாமல் ஒரு சும்மா நூண்டு எடுத்து கண்ணில் காட்டணும். ஏன்னா 1.5 ஸ்பூனுக்கு அவ்வளோ போதும். நூண்டு எடுத்து போடணும். அந்த உப்பை போட்டு குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்க்காமல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 1 மாதத்துக்கு பிடித்தாங்க. 1 மாதம் கழித்து கேழ்வரகு மாவை எடுத்து நம்ம கூழாக காய்ச்சி கொடுக்கலாம். அப்புறம் மற்ற உணவுகளையெல்லாம் நம்ம 7-8 மாதம் ஆயிரும் இல்லையா, வீட்டில் சமைக்கிற உணவுகள்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி, சாப்பாடு, பருப்பு, காய்கறி, ஜூஸு எல்லாமே தரலாம்.